ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூசணிக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது மஞ்சள் பூசணி. ஸோ இதோட விதைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இந்த பூசணிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் அதை தோலோடையே சேர்ப்பாங்க, பட் எனக்கு அது தோலோட பிடிக்காது. அதனால நான் இதை தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா கரைஞ்சி போயிடும் வேகும்போது. ஸோ இதை வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா ஆனியன், கூடவே கருவேப்பிலை, இது நல்லா வந்து வதங்கிடணும். ஸோ இந்தளவுக்கு வந்ததும் இது கூட வந்து நம்ம வச்சுக்கிற பூசணிக்காவை போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட இப்போ நான் மஞ்சள்தூள், நான் வச்சுருக்கிற குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக இதுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு லிட்டு போட்டு ஒரு 8 to 10 minutes வந்து இது வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஒரு 7 minutes மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணுறேன். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்டைலில் சூப்பர்பான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.